لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صدقكم الله وعده إذ تحسونهم بإذنه حتى إذا فشلتم وتنازعتم في الأمر وعصيتم من بعد ما أراكم ما تحبون منكم من يريد الدنيا ومنكم من يريد الآخرة ثم صرفكم عنكم ليبتليكم ولقد عفا عنكم الله ذو فضل على المؤمنين. சூரத் ஆல இம்ரான் 152வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாகம், தமிழ் தர்ஜுமா, இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை திட்டமாக மெய்ப்படுத்தினான். அந்த சமயம் உஹது காலத்தில் பகைவர்களை அவன் அனுமதியின் பிரகாரம் நீங்கள் அழித்துவிடும் நிலையில் இருந்தபோது நீங்கள் கோழைகளாகி மேலும் உங்களுக்கு இடப்பட்ட உத்தரவு பற்றி தெரிவித்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் விரும்பியதை வெற்றி அவன் உங்களுக்கு காட்டிய பின்னரும் நீங்கள் அந்த உத்தரவுக்கு மாறு செயலானீர்கள். உங்களில் இவ்வுலகை விரும்புவோரும் உண்டு, உங்களில் மறுமையை விரும்புவோரும் இருக்கிறார்கள். பின்னர் உங்களை சோதிப்பதற்காக அந்த பகைவர்களை விட்டும் உங்களை பின்னடையுமாறு திருப்பினான். அவன் உங்களை திட்டமாக மன்னித்தான். மேலும் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்கள் மீது அருள் பொழிபவனாகவே இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் சொல்லித் தருகிறான். அல்லாஹு தஆலா வாக்கு கொடுத்திருந்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹதினுடைய யுத்தகலத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதாக வாக்கு கொடுத்திருந்தான். அந்த வாக்கை அல்லாஹு தஆலா மெய்ப்படுத்தினான். ஆனாலும் ஒரு சில சருகுதல்கள், முஸ்லிம்களுக்கு ஒரு சில பாதிப்புகளுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். என்ன காரணம்? உஹது யுத்த காலத்தில் எதிரிகளை வெட்டி வீழ்த்தினார்கள் சஹாபாக்களும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். உஹதுனுடைய யுத்த காலத்தில் சஹாபாக்கள் இறங்கி போர் செய்தார்கள். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையில் ஒரு படையை ஒரு மலையின் மேலே நிற்க வச்சு எக்காரணத்தை கொண்டு இந்த இடத்தை விட்டு நீங்கள் இறங்கிடக்கூடாது, என்னுடைய மறு உத்தரவு வரும் வரை இந்த இடத்துல தான் நீங்கள் நிற்கணும், இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கூட நகரக்கூடாதுன்னு அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தலைமையில் ஒரு அம்பெரியக்கூடிய படையை ஒரு மலை மேலே நிப்பாட்டி இருந்தாங்க. கீழே போர் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டம் முஸ்லீம்களுக்கு வெற்றி என்று வருகின்ற அந்த நேரத்தில் காஃபியர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு ஓடுறாங்க. இதை அந்த மலை மேலே நின்று கொண்டிருந்த அந்த படை, சரி போர் வெற்றி கிடைச்சிருச்சு, அதனால அதில் இருக்கிற கனிமத் பொருளை நாம் எடுக்கலாம், ஏன்னா காப்பிர்கள் விரண்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த போர்னுடைய கனிமத் பொருள் நாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கனிமத் அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த எந்த படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிப்பாட்டி இருந்தார்களோ அந்த படையில் இருந்த மக்கள் எல்லாம் இறந்து வராங்க. அப்போ கூட அந்த கூட்டத்தினுடைய தலைவர் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்கு மாறு செய்யாதீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மறு உத்தரவு வரும் வரை இந்த இடத்துல தான் நீங்கள் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. அப்படியும் கூட அவங்களுடைய பேச்சை மீறி ஒரு சில மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல இருந்து, அதாவது மலையில அரசு நிப்பாட்டி அந்த இடத்துல இருந்து இறங்குறாங்க கனிமத் பொருளை எடுப்பதற்காக. இதுல காஃபிர்களுடைய ஒரு கூட்டம், அதாவது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க இன்னும் இஸ்லாத்துக்குள்ள வரல. அப்ப உஹதினுடைய யுத்த காலத்துல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா எதிரி படையில ஒரு ஆளா வந்திருக்கிறாங்க. இவங்க இந்த படை ரசூல் நிப்பாட்டி இந்த படை எப்படா இந்த இடத்த விட்டு காலியாகும், இந்த வழியை வந்து நாம முஸ்லீம்களை தாக்கலான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா எதிர்பார்த்துட்டே நிற்கிறாங்க. இந்த ரசூல் நிப்பாட்டிய படையிலிருந்து கொஞ்சம் நபர்கள் அப்படி கலைந்து சென்றவுடன் பின் வழியாக வந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வரல, அவங்க எதிரியுடைய படையில இருக்கிறாங்க. அப்ப அவங்க தங்களுடைய படை கொண்டு வந்து அங்க இருந்த சொச்ச நபர்களையும் கொஞ்ச நபர்களையும் என்ன செய்றாங்க, அவங்க கூட போர் செஞ்சு கடைசியில் அவங்களையும் கொலை செஞ்சுட்டு அப்படியே பின்பக்கமா வந்து முஸ்லீம்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. முஸ்லீம்கள்
அதற்கு பின்னாடி ஹாலித் வலியில்லாதவங்களுடைய படை விரண்டு உடையின காஃபிர்கள் அவங்களும் திருப்பிட்டாங்க. ஒரு 2 பக்கமும் காஃபிர்களுடைய படை, நடுவில் முஸ்லீம்கள் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் கடுமையான போர் நடைபெறுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த கவச ஆடையை தாண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கண்ணத்தில் காயம் ஏற்படுது. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த அளவிற்கு கடுமையான போர். ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்லாம் பரப்பி விட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முடிஞ்சதுக்கப்புறம் போர் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா முஸ்லீம்களும் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் எல்லா சஹாபியும் கூப்பிட்றாங்க, வாங்க நான் ரசூலுல்லா, ஏன்னா கொலை செஞ்சுட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க, ஒரு பரவிக்கிட்டே இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறத நம்ம சஹாபாக்களுக்கு சொல்லணும் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்தால் ரசூலையும் எதிர்த்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு ஒரு 9 சஹாபிகள், மொத்தம் 10 நபர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 9 சஹாபிகள். அதில் 7 அன்சாரி சஹாபிகள், 2 முஹாஜிரின் சஹாபிகள். 9 நபர்களும் வெளியே பிரகடனப்படுத்துவார். ரசூல் உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு சொல்வதற்காண்டி வெளியே வந்தால் ரசூலை கொள்வதற்காண்டி எதிரிகள் வர்றாங்க. ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்மை சுற்றி இருக்கிற சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த நபரை யார் தடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தையும் சொர்க்கத்தையும் கொடுப்பான்றாங்க. அப்போ ஒரு அன்சாரி தோழர் என்று சொல்கிறார், சென்று அந்த எதிரியை தடுக்கிறார். அவங்களையும் தடுத்துடுறாங்க, இவங்களும் கொலை செய்யப்படுறாங்க. இப்படியே ஒவ்வொரு நபராக சென்று இருந்த 7 அன்சாரி தோழர்களும் அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படுறாங்க. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்துகிறார்கள், நான் உயிரோடு தான் இருக்கிறேன்னு. அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். இந்த உஹதுனுடைய யுத்தத்தில் தான் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வயிறு கிழிக்கப்பட்டு அவர்களுடைய ஈரல் வெளியே எடுக்கப்பட்டு அந்த ஹிந்தா என்று சொல்லக்கூடிய அவங்க இஸ்லாத்துக்குள்ள வரல. அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா என்ற பெண்ணை அவங்க என்ன செய்றாங்க, தன்னுடைய வாயால் நொந்து துப்புகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி தருகிறான், நீங்கள் உலகத்தையும் விரும்புவார்கள், அதாவது கனிமத் என்று சொல்லி அந்த கனிமத் பொருளை விரும்பியவர்களும் உங்களில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லை மீற மாட்டோம் என்று ஆகிரத்தை விரும்பியவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பதற்காக வேண்டிய செய்தான். இப்படி ஒரு சோதனைக்கு பின்னால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். நீங்கள் செய்த விஷயத்தில் உங்களை மன்னிக்கவும் செய்தான் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி தருகிறான். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஒரு சில நிறைய சஹாபிகளுக்கு 70 சஹாபிகள் கொலை செய்யப்பட்டார்கள் ஷஹீதான ஓதயத்தில். ஒரு சில நிறைய சஹாபிகளுக்கு காது அறுபட்டது, கை அறுபட்டது, மூக்கு அறுபட்டது. இந்த மாதிரி கடுமையான காயம் நிறைய சஹாபிகளுக்கு. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஜனாசாவை தேடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி கண்டுபிடிச்சதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஏன்னா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிற வரைக்கும் காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஒரு வார்த்தை கூட ஏற்று பேசுங்க. அந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய சிங்கம் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா. ஹம்ஸா ரலியல்லாஹு ஜனாசா வைக்கப்பட்டதற்கு பின்னால் ஹதீஸ்களில் எப்படி வருகிறது, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஜனாசாவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 தடவை ஜனாசா தொழுக வைத்தார்களாம். ஒவ்வொரு ஜனாசாவாக கொண்டு வந்து ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஜனாசாவுக்கு பக்கத்தில் வச்சு ஜனாசா தொழுக வைப்பாங்க. அதுக்கு பின்னால் இன்னொரு ஜனாசா. இப்படி மௌத்தான 70 சஹாபிகளும் கொண்டு வரப்பட்டு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாசாவிற்கு அருகில் வைக்கப்பட்டு 70 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அல்லாஹ் தஆலா அந்த உஹதுனுடைய சம்பவங்கள் குறித்து தான் இந்த ஆயத்தில் சொல்லுகிறான். நீங்கள் உலகத்தை விரும்பினீர்கள், கனிமத் பொருளை ஆசைப்பட்டீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விதமான சோதனைக்கு பின்னால் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா முஃமின்களின் மீது ரஹ்மத்துடையவனாகவும் ரஹ்மத்தை பொழிபவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். ஆக நீமிகள் அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகளின் பின்னணியில் இருக்கின்ற வரலாற்று பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி
ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.